ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பயான் செய்கிறாங்க. ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை என் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன், என் மனைவி மக்களை விட உங்களை அதிகமாக நேசிக்கிறேன். உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வரும்போதெல்லாம் நான் ஓடோடி வர்றேன், வீட்டிலிருந்து வர்றேன், பள்ளிவாசலை பார்த்துட்டு திரும்ப போயிடுறேன். ஆனால் மறுமை நாளிலே நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க, நான் எங்கே இருப்பேன்னு தெரியாது. ஆனால் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் தரல. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வசனத்தை கொண்டு வருகிறார்கள். வமன் யுதி இல்லாஹ் வர் ரசூல் ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. வமன் யுதி இல்லாஹ் வர் ரசூல், யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இத்தாஅத் செய்கிறார்களோ, ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் புரிந்த, அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் எங்கு இருப்பார்களோ அல்லாஹ்வின் தூதர் யார் நேசித்தார்களோ அவர்களும் உடன் இருப்பார் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாருங்க. யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உண்மையாக நேசிக்கிறார்களோ, அவர்கள் சொல்படி அமல் செய்கிறார்களோ, அவருடைய சுன்னத்தை முழுமையாக பின்பற்றுகிறார்களோ, மறுமை நாளில் கூட அவர்களுடன் இருப்பார்கள் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாருங்க. ஆனால் நாம் செய்கிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும்.